நான் உங்க அனிமே மேன். நாமிகசே கிளானுக்கு என்னாச்சு, இவங்கெல்லாம் எப்படி அழிஞ்சாங்கங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், நாமிகாசே கிளான் பற்றின எந்த ஒரு அஃபிஷியல் டேட்டாவும் கொடுக்கப்படலை. பட் ஏகப்பட்ட ஃபேன் தியரிஸ் மட்டும்தான் இருக்குது. இது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஃபேன் தியரிஸ் பிடிக்காதுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. பிடிச்சிருக்கிறவங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நாமிகாசே கிளான் நருட்டோ சீரீஸில் இது ரொம்ப மிஸ்டீரியஸாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு கிளான்ல இருந்து மினாட்டோவை தவிர வேற யாரையும் நமக்கு ரிவீல் பண்ணலை. பட் இந்த கிளான் அழிஞ்சிட்டதா ஃபேன் தியரிஸில் சொல்லப்படுது. ஏன்னா மினாட்டோ லீஃப் வில்லேஜுக்கு வந்த அந்த ஒரு டைம் வாரிங் ஸ்டேட்ஸ் பீரியடாக இருந்துச்சு. அப்போது ஏகப்பட்ட பேர் அவங்களோட கிளானை விட்டுட்டு லீஃப் வில்லேஜுக்கு வந்து சேர்ந்தாங்க. இப்படி ஜாயின் ஆன கிளானில் மினாட்டோவோட கிளானான நாமிகாசே கிளானும் ஒன்று. அட்டாகே கிளான், மைட்டோ கிளான் கூட இப்படி தான் லீஃப் வில்லேஜ்குள்ளே வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. இந்த வில்லேஜ்குள்ளே மினாட்டோ வந்த கதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். மற்ற நாமிகாசே கிளான் பீப்புள்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. தியரி ஒன் படி நாமிகாசேங்கிறது ஒரு கிளானே கிடையாது, அது வெறும் ஒரு ஃபேமிலி நேமா. ஆமாம், நருட்டோ சீரீஸில் யாராச்சும் பேருக்கு பின்னாடி ஒரு வேர்டு வச்சுருந்தா அது அவங்களோட கிளான் நேம்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கும். பட் அது அப்படி கிடையாது. லீஃப் வில்லேஜுக்கு கிளான் நேம், ஃபேமிலி நேம்னு ரெண்டு விஷயம் இருக்குது. கிளான் நேம்னா எல்லாரும் ஒரே இனத்தை சேர்ந்த ஒரே மக்களாக இருப்பாங்க. வேற யாரு கூடவும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டாங்க. கிளானை வளர்க்குறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க. இதுக்கு இவங்க அவங்க நேமுக்கு பின்னாடி அவங்களோட கிளான் நேமை போட்டுப்பாங்க. இதுதான் கிளான் நேம். பட் ஃபேமிலி நேம்னா அப்படி இல்லை. இவங்களுக்கு அவங்க ஃபேமிலி நேம் எல்லாருக்குமே தெரியணும்னுலாம் இல்லை. இவங்க யாரை வேணால் மேரேஜ் பண்ணிக்கலாம். இவங்களோட நேமுக்கு பின்னாடி ஃபேமிலி நேமை தோணுச்சுன்னா ஆக்ட் பண்ணிப்பாங்க. உதாரணத்துக்கு சாக்குரோட ஃபேமிலியை சொல்லலாம். ஹருனோங்கிறது ஒரு கிளான்னு எல்லாருமே நினச்சிருப்போம். பட் அது வெறும் ஃபேமிலி நேம் தான். சரிடா, இப்போது இதெல்லாம் ஏன் எங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். இருக்குது, ஒரு காரணம் இருக்குது. அதாவது இந்த நாமிகாசேங்கிறது ஆக்சுவலாக கிளான் நேம் இல்லை, இது ஒரு ஃபேமிலி நேம் தான். அதனால தான் மற்ற நாமிகாசே மெம்பர்ஸை நம்மளால் சீரீஸில் பார்க்க முடியலன்னு ஒரு தியரி இருக்குது. இது உண்மையான கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாமிகாசேங்கிறது ஒரு கிளான் தான் சீரீஸில் ஏகப்பட்ட தடவை கன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கு. அதனால் நாமிகாசேங்கிறது ஒரு கிளான் தான், ஃபேமிலி நேம் கிடையாது. அடுத்த தியரி, நாமிகாசே கிளான் வாரில் மொத்தமாக அழிஞ்சு போச்சு. இந்த ஒரு தியரியும் கேட்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது மினாட்டோவோட கிளானுங்கிறது ரொம்பவே பெருசாக தான் இருந்திருக்கு. இதுலேயும் ஏகப்பட்ட ஷினோபிஸ் இருந்திருக்காங்க. பிரச்சனை என்னன்னு பார்த்தா, மினாட்டோவோட கிளான் வார் டைமில் இருந்துச்சு. அந்த டைமில் ஏகப்பட்ட கிளான் அழிக்கப்பட்டிருக்கு. செகண்ட் அண்ட் தேர்ட் வேர்ல்ட் வார் அப்போது முக்காவாசி கிளானை முடிச்சு விட்டாங்க. அந்த டைமில் வாரில் சண்டை போட ஆட்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தாங்களாம். அப்போது வெளியே இருக்கிற ஃபாரின் கிளான்ஸ்க்கெல்லாம் காசு கொடுத்து தன்னோட நேஷன்ஸ்க்காக ஃபைட் பண்ண வைக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சான். இப்படி உள்ள வந்து சிக்கின ஒரு கிளான் தான் நாமிகாசே கிளான்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இவங்க ஒரே டைமில் அழிக்கப்படலையாம். செகண்ட் அண்ட் தேர்ட் நிஞ்சா வார்னு கண்டினியூஸாக வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தங்களோட கிளானை இவங்க இழந்ததாக சொல்லப்படுது. அப்போது மினாட்டோ மட்டும் எப்படி தப்பிச்சாருன்னு நீங்கள் கேட்கலாம். அந்த டைமில் பேரண்ட்ஸ் வாரில் பார்ட்டிசிபேட் பண்ண அவங்க கிட்ஸை பக்கத்து வில்லேஜ்க்கு அனுப்பி விட்டுருவாங்க. இப்படி தான் குஷினா அனுப்பப்பட்டிருப்பாங்க. இதே மாதிரி தான் மினாட்டோவும் பல வருஷத்துக்கு முன்னாடி லீஃப் வில்லேஜுக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. அப்போ தான் அவரோட கிளானை மினாட்டோ இழந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லீஃப் வில்லேஜ்லேயே இவர் வளர்ந்துருக்காரு. வார் ஆர்ஃபன்ஸுக்கு கிடைக்கிற ஃபெசிலிட்டிஸ் மூலமாக தான் மினாட்டோ வளர்ந்தாராம். இதனால தான் தன்னை மாதிரியே வில்லேஜ்குள்ளே வந்த குஷினா மேலே இவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வந்திருக்கும்னு சொல்லப்படுது. இந்த தியரி வேணால் உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தியரியில் சொல்லப்படுற விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு அலைன் ஆகுது. அதனால் நாமிகாசே கிளானோட அழிவுக்கு இது கூட ரீசனாக இருக்கலாம். அடுத்து, நாமிகாசே கிளான் ஒரு பெரிய கிளானே இல்லை. இதனால் இது அழிஞ்சிட்டதா சொல்லப்படுது. அதாவது பிகினிங்ல இருந்தே இந்த கிளான் ஒரு பெரிய கிளானாக ஃபார்ம் செய்யப்படலையாம். நருட்டோ சீரீஸில் நம்ம லேண்ட் ஆஃப் ஸ்டார்ஸ் மாதிரியான சின்ன சின்ன கிளான்ஸை பார்த்துருப்போம். அதே மாதிரியான ஒரு கிளான் தான் இந்த நாமிகாசே கிளானாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு கிளான் ஏன் சின்ன கிளான்னு சொல்லப்படுது, அதில் ரொம்பவே குறைவான பீப்புள்ஸ் மட்டும்தான் வாழ்கிறாங்க. அதனாலயா? கண்டிப்பாக இல்லை. அந்த கிளானுக்கு எந்த ஒரு தனித்தன்மையும் இருக்காது.
லைக் எந்த ஒரு கெக்கெகென்காய் ஆர் சிக்னேச்சர் ஜுட்ஸுன்னு எதுவுமே இல்லாததால தான் அந்த கிளானை குட்டி கிளான்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த கிளானில் யாரும் சேரவும் மாட்டாங்க. ஏன்னா ஒரு சில பேர் அந்த கிளானுக்குள்ளே சேர்ந்து அந்த டெக்னிக்ஸை கற்றுக்க பார்ப்பாங்க. ஒருவேளை பிளட் லைன் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் அந்த கிளானுக்கு இருந்தால் அதை தன்னோட சந்ததியார் இன்னரேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் இப்படி எந்த ஒரு ஸ்பெஷல் டெக்னிக் அண்ட் கெக்கெகென்காயும் இந்த கிளானுக்கு இல்லாததால் இவங்களை பெருசாக யாரும் மதிக்கலை. காலப்போக்கில் இந்த கிளான் அழிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த தியரியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு இன்னும் சில விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது மினாட்டோ கிட்ட இருக்கிற டெக்னிக்ஸை நோட் பண்ணி பாருங்கள். ஃப்ளையிங் ரெஜின், ரசிங்கன், சீலிங் டெக்னிக்ஸ்னு எல்லாமே அவராகவே இன்வென்ட் பண்ணதாக தான் இருக்குது. எதுவுமே இவரோட கிளான் கிட்ட இருந்து இன்ஹெரிட் பண்ணலை. ஸோ இதனாலேயே இவரோட கிளான் ரொம்ப குட்டி கிளான்னு சொல்கிறாங்க. இது உண்மையான கேட்டால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மினாட்டோ கிட்ட இருக்கிற ஜுட்ஸுஸ் எல்லாம் அவரே டெவலப் பண்ணது தான். கிளான் கிட்ட இருந்து எதையுமே இவர் இன்ஹெரிட் பண்ணலை. இதனால் இந்த கிளான் ரொம்பவே குட்டி கிளானாக இருக்க வாய்ப்பு இருக்குது. காலப்போக்கில் இந்த மாதிரி குட்டி கிளான்ஸ்லாம் வைப் அவுட் செய்யப்படும். இப்படி தான் இவரோட கிளானும் காலியாகி இருக்கும்னு சொல்லப்படுது. அப்படி இல்லைன்னா மேலே சொன்ன அந்த ஆர்ஃபன் தியரி இதோட கனெக்ட் ஆகலாம். லைக் மினாட்டோவை சின்ன வயசில் இவங்க ஃபாரின் கிளானுக்கு அனுப்பிவிட்டு இருக்கலாம். இதனால தான் மினாட்டோவை யாருமே ட்ரெயின் கூட பண்ணலை. அவரே எல்லா ஜுட்ஸுவையும் லேர்ன் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. அடுத்து நாமிகாசே கிளான் வேனிஷ்ட். இந்த தியரி படி இந்த கிளான் அழிஞ்சதுக்கு முக்கிய காரணம், முழு காரணம்னு எல்லாமே இதே கிளான் பீப்புள்ஸாக தான் இருக்காங்க. ஆமாம், இவங்க பண்ண அந்த ஒரு தப்பு தான் இந்த மொத்த கிளானையும் இன்னைக்கு அழிச்சிருக்கு. செஞ்சு கிளான் எடுத்துக்கிட்டால் அந்த கிளான் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏகப்பட்ட எபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. பட் இந்த கிளான் வாருங்கிற விஷயம் ஓயாததால் ஆஷிராமா ஒரு முடிவை எடுக்கிறாரு. அதாவது இனிமே செஞ்சு கிளான் பீப்புள்ஸ் அதர் கிளான் பீப்புள்ஸை மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாரு. இதனால் எல்லா மக்களும் ஒன்றா இருப்பாங்க. கிளான் வார்ஸுங்கிற விஷயமே ஒழிஞ்சிடும்னு ஆஷிராமா நினச்சதா சொல்கிறாங்க. இதுவே ஒரு ஃபேன் தியரி தான். பட் இந்த தியரி நாமிகாசே கிளானுக்கு நல்லா பொருந்தது. ஏன்னா நாமிகாசே கிளானும் இதே மாதிரி ஒரு பெரிய கிளானாக இருந்திருக்கலாம். பட் நாளடைவில் இவங்க பீப்புள்ஸ் மற்ற கிளான் பீப்புள்ஸை மேரேஜ் பண்ணி இருக்கலாம். இதனால தான் இவங்க கிளானே அழிஞ்சிருக்கும்னு சொல்கிறாங்க. இது உண்மையாக இருக்குமான்னு கேட்டால் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த கிளானில் நமக்கு ஃபெமிலியரான ஒரே மெம்பர்னால் அது மினாட்டோ தான். அவரே இப்படி ஒரு இன்டர் கிளான் மேரேஜை தான் பண்ணியிருக்காரு. நருட்டோவும் இதே தான் பண்ணியிருப்பாரு. ஸோ நாமிகாசே கிளானும் இதே வழியை ஃபாலோ பண்ணி இருக்கலாம். அடுத்து இவங்க இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாமல் ஒளிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கு 2 காரணங்கள் இருக்குது. ஒன்று, மினாட்டோ அவரோட ப்ரைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்காரு. லிட்ரலாக மொத்த உலகத்துக்கும் இவரோட அந்த எல்லோ ஃப்ளாஷுங்கிற நேம் போய் சேர்ந்துருக்கும். இதனால் எல்லோ கலர் முடி வச்சிருக்கிறவனை பார்த்தாலே அது மினாட்டோ தான்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. இதனால் இவரோட தலைக்கு பவுண்டீஸை வச்சுருப்பாங்க. யார் மினாட்டோவை கொண்டு வந்தாலும் அவங்களுக்கு பரிசுங்கிற மாதிரியெல்லாம் அப்போது இருந்துச்சான். இதனால் மற்ற நாமிகாசே பீப்புள்ஸ் அவங்கள காப்பாற்றிக்க தலைமறைவாகிட்டதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லை, இவங்க உசுமாக்கி கிளான்ஸோட அப்போ ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. அவங்களோட சீலிங் டெக்னிக்ஸை இவங்க இன்ஹெரிட் பண்ணதா சொல்கிறாங்க. உசுமாக்கி பீப்புள்ஸ் கொல்லப்பட்டதுக்கு ரீசனே இந்த சீலிங் டெக்னிக்ஸ் தான். இது எப்பேற்பட்ட எனிமீஸையும் காலி பண்ணிடும். இவனை இப்படியே விட்டால் நமக்கே ஆபத்துன்னு தான் எல்லா வில்லேஜ் பீப்புள்ஸும் இவங்களை போட்டு தள்ளினாங்க. அப்படிப்பட்ட உசுமாக்கி சீல்ஸை இவங்க லேர்ன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதனால் உசுமாக்கிஸ் அழிச்சா மாதிரி தங்களையும் அழிச்சிருவாங்கன்னு பயந்து இவங்க அப்படியே தலைமறைவாகிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இன்னொரு தியரியில் நாமிகாசே கிளான் கோனஹாவை சேர்ந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு ஃபாரின் கிளானாம். அங்கேருந்து அவங்க சில பேரை கோனஹாக்கு அனுப்பிச்சிருக்காங்களாம். அப்படி வந்த ஒரு ஆள் தான் மினாட்டோவாக இருக்கார். இதில் வேடிக்கை என்னென்னா இந்த கிளான் இன்னமும் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கான ஸ்க்ரீன் டைம் கிடைக்கலையாம். பொருட்டோவில் ஏதாச்சும் ஒரு ஃபில்லரில் இந்த கிளானை நமக்கு காட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க. கடைசியாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தியரியை பார்ப்போம். இது நடக்க வாய்ப்பே இல்லை, பட் இப்படி மட்டும் நடந்திருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த தியரியை ஒரு ரெடிட் போஸ்ட்டில் பார்த்தேன். ரொம்ப பழைய போஸ்ட் தான், அது கிடைச்சா வீடியோவில் அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். மினாட்டோக்கு ஒரு பர்ஃபெக்ட் பேக் ஸ்டோரியாக இது இருக்கும். அதாவது ரொம்ப ஆரம்ப கட்டத்தில் நாமிகாசேஸ் நிறைய பேர் வேற ஒரு வில்லேஜில் தான் இருந்தாங்களாம். இந்த கிளான் வழக்கப்படி எப்போவுமே 10 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ரிச்சுவல் நடக்குமா. அதில் நாமிகாசேஸ் ஒருத்தர் சாகிற வரை சண்டை போடணுமா.
ஸ்ட்ராங்கான ஆட்கள் தான் அந்த கிளானில் இருக்கணும்னு இந்த ரிச்சுவல் நடத்தப்படும். இப்படி ஒரு ரிச்சுவலில் தான் மினாட்டோ அவரோட சொந்த கிளானில் இருந்த எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்னால கோனஹா வில்லேஜுக்கு வந்ததாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மை என்னென்னா இது கிங்டம்ங்கிற ஒரு அனிமையில் கியோகாய்ங்கிற கேரக்டரோட பேக் ஸ்டோரி தான் இது. பட் எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சரி, இவ்வளோ நேரம் ஏகப்பட்ட தியரிஸை பார்த்தோம். உண்மையாகவே நாமிகாசே கிளானுக்கு என்ன நடந்திருக்கும்னு ஷார்ட்டாக சொல்கிறேன். அதாவது கிஷிமோட்டோ கிட்ட ஒரு இன்டர்வியூவில் ஜிராயா நருட்டோ ரீயூனியனை ஏன் நீங்கள் பண்ண வைக்கலன்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அதுக்கு கிஷிமோட்டோ அது அவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. அந்த மொமெண்ட்டை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணணும், அந்த எமோஷன்ஸை கரெக்டாக கன்வே பண்ணணும். அப்படி இல்லைன்னா அது பேக் ஃபயர் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் கதைக்கு லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற விஷயங்களில் நேரத்தை செலவிட்டு ஸ்டோரியை காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சதா கிஷிமோட்டோ சொல்லியிருப்பாரு. இதில் சொன்ன மாதிரியே நாமிகாசே கிளான் கதைக்கு லெஸ் இம்பார்ட்டன்ட்னு கிஷிமோட்டோ ஃபீல் பண்ணியிருக்கலாம். இதனால் கூட இந்த கிளானை அவர் டீலில் விட்டுருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நாமிகாசே கிளான் எதனால் அழிஞ்சிருக்கும்? உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.